இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்த. இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யாரு நீ? மலர்கொடி. வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான். இந்த குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவ உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்திருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போடுவேன் நான் கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காகலாம் விட முடியாது. உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு, அறையா பருவம். அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் 4-5 ரவுடி பசங்க காம பசுக்கி இரையாக்கிட்டா இந்த படுபாவி. மேடம், ஒரு நிமிஷம். நான் இருக்க போறேனா சாக போறேனா எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? ஒண்ணு மாதிரி பாவிங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய், அவன் நெல்லு இல்ல பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்தில் வர சாவித்திரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன், அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவேரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு வேற ஒருத்தன அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா. எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா. பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மலர், நீ கவலைப்படாத. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் எனக்கு சரியான தண்டனை. உன் வயித்துல வளர் நம்ம குழந்தைக்கு ஏன் இனிஷலவை நீ எதுக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது.